Vanakkam Makkalae, welcome back to NINI-NetruIndruNalai. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆஃப் லேட்டாக தக்காளி விலை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. தக்காளி விலை ஏறினாலும் நம்மளால் இட்லி தோசை சட்னி சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ தக்காளி கம்மியாக சேர்த்தோ இல்லைன்னா தக்காளி சேர்க்காமல் என்னென்ன சட்னி பண்ணலாங்கிறத ரூம் போட்டு யோசிச்சதில் இந்த சட்னி எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பூண்டு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு அரை கப் பூண்டு, அரை கப் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், புளி, வெல்லம், உப்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி இருந்தால் உங்களுக்கு நல்லாவே டேஸ்டியாக வரும். பட் நீங்கள் தக்காளி சேர்க்காமல் கூட பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஒரு கடாயில் 2-3 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை கப் பூண்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு சட்னிங்கிறதுனால நம்ம பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் சேர்த்துருக்கோம். இந்த சட்னி பண்ணுறது வேலை பார்த்திங்கன்னா வெங்காயம் உரிக்கிறதும் பூண்டு உரிக்கிறதும் தான். மிச்சப்படி பெரிய பொருட்கள் இதுக்கு தேவையில்லை. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பூண்டு அப்படியே லைட்டாக பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நம்ம இதே எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா நீங்கள் நார்மல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இல்லை சட்னி நல்லா கலராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி காஞ்ச மிளகாவும் நார்மல் காஞ்ச மிளகாவும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் நார்மல் காஞ்ச மிளகாய் அவாய்ட் பண்ணிவிட்டு காஷ்மீரி மிளகாய் மட்டுமே சேர்த்துக்கலாம். மிளகா கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்குற வரைக்கும் நம்ம இதே மாதிரி சாட்டே பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். தக்காளி லைட்டாக சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன பிட் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப தேவையில்லை, சின்ன உருண்டை புளி இருந்தால் போதும். இது எல்லா டேஸ்ட்டையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சர் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்மளால் இதை அரைக்க முடியும். வெல்லம் சேர்த்ததுனால நம்ம திரும்பி கொதிக்க விடும் போது நம்ம சட்னிக்கு நல்ல ஒரு ஷைனும் கலரும் கிடைக்கும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதெல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு கூட நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதில் சின்ன ஒரு தக்காளி சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு குவான்டிட்டியுமே நிறைய கிடைக்கும். இந்த சட்னி குறன்னு இருக்கிறதோட நைஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த சட்னியை பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம திரும்பி ஒரு தடவை தாளிப்பு கொடுத்துட்டு கொஞ்சம் திக்காக வதக்கி எடுத்துக்க போகிறோம். தாளிப்புனா பெருசாக எதுவும் இல்லைங்க, வெறும் கடுகு மட்டும்தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு வெடித்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னி அதில் சேர்த்துட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே சட்னி அரைச்சோடனே காலி பண்ணிவிடுவீங்கன்னா ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். ஆனால் இந்த சட்னியை நீங்கள் நல்லா ஒரு 10-15 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா சுண்டை வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு சைடில் வர வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கெடவே கெடாது. அவ்வளோதாங்க, ஒரு 2 கொதி வந்துட்டா நம்மளோட யம்மியான இந்த சட்னி ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷோட சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்களும் பிடிச்சி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு பூண்டோட சத்தும் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த சட்னி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபீஸ் இருக்குது. அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டைம் இருந்தால் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great week. Thanks for watching.